ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆங்கில அழகான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீமை பற்றி தான். லைவ் ஸ்ட்ரீமை பற்றி என்ன வீடியோ பதிவு அப்படின்னு கேட்குறீங்களா? 99% எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், லைவ் ஸ்ட்ரீமில் நிறைய பேர் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போடுறோம். நானும் சரி, நீங்களும் சரி, நிறைய பேர் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போடுறோம். லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மெசேஜ் வர மாட்டேங்குது, மெசேஜ் காட்ட மாட்டேங்குது, மெசேஜ் டிலேவாக வருது, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு. ஒன்றும் கிடையாது, வெரி சிம்பிள் தான் நண்பர்களே. லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ண வேகத்துக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு சின்ன செட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங் ஓப்பன் பண்ணி அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்பேனரில் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதனால் தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மெசேஜ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை தொட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 60 செகண்ட் போட்டு உங்களுக்கு மெசேஜ் இருக்கும். அதாவது 60 செகண்ட் இருக்கும். சிலவங்களுக்கு 80 செகண்ட் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து 10 நிமிஷம் கூட இருக்கும். சிலவங்களுக்கு 1 நிமிஷம் கூட இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் அந்த இடத்துல அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பீடாக மெசேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்துட்டு சைபர் 1, அதாவது 1 செகண்ட் கொடுக்கலாம். இல்லை சைபர் அப்படின்னா அவங்க மெசேஜ் போட்டு அடுத்த செகண்டே வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தேவையோ, அதாவது எந்த மாதிரி உங்களுக்கு 5 நிமிஷம் கழிச்சு வேணும், 3 நிமிஷம் கழிச்சு வேணும், 1 செகண்டில் வேணும், ஒரு 2 செகண்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த செகண்டே வந்துட்டு மெசேஜ் வந்துடும். அதாவது உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைவ் ஆப்ஷன் போடுறீங்க, லைவ் ஆப்ஷனில் லெஃப்ட் சைட் கார்னரில் டச் பண்ணிங்கன்னா செட்டிங் பாக்ஸ் நீங்கள் ஸ்பேனர் கொடுக்குறது இருக்கும். அந்த இடத்துல ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ண வேகத்துக்கு கீழே வந்து மெசேஜ் ஸ்லோ அப்படின்னு சொல்லியிருக்கும். மெசேஜ் ஷோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணோன்னே கீழே 60 செகண்ட் இருக்கும். அந்த 60 செகண்டை கேன்சல் பண்ணிவிட்டு சைபர் 1 இல்லை சைபர் 2, சைபர் 5, அதாவது 5 செகண்ட், 1 செகண்ட், 3 செகண்ட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க பண்ணுற மெசேஜ் அடுத்த செகண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது லைவ் ஆப்ஷனுக்கு ரொம்ப ஷார்ட்டான மெசேஜ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஐடியா. இது தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.